ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 19 அதிகாரம் 21 வசனம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். இங்கே நாம் லோத்தை குறித்து வாசிக்கிறோம். நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். லோத்து தன்னுடைய குடும்பத்தோடு சோதோமிலே குடியிருக்கிறார். சோதோமின் அக்கிரமம் மிகுதியானதினாலே கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படி 2 தேவதூதர்களை அனுப்புகிறார். லோத்து அவர்களை தேவதூதர்கள் என்று அறியாமல் அன்போடு உபசரித்து தன்னுடைய வீட்டிலே தங்க வைக்கிறார். அவர்கள் தாங்கள் வந்த காரியத்தை குறித்து அவரிடம் சொல்கிறார்கள். கர்த்தர் லோத்தின் மேல் இரக்கம் வைத்ததினால் அவரை அங்கிருந்து ஓடி போகும்படி சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் லோத்து ஒரு வேண்டுதலை அவர்களிடம் வைக்கிறார். அது என்னவென்றால், என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது, தூரத்தில் இருக்கிற அந்த சின்ன ஊருக்கு ஓடி போக எனக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று. கர்த்தர் இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் என்று சொல்லி இரக்கம் பாராட்டுகிறார். பின்பு சோதோம் குமோரா பட்டணங்கள் அக்கினியால் கர்த்தரால் சுட்டரிக்கப்படுகின்றன. அதே அதிகாரத்தில் 29 வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய அழிவில் இருந்து லோத்து தப்பி போகும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனையை, மிகப்பெரிய அழிவை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறீர்களா? இனி அவ்வளவுதான், பிழைக்க மாட்டார் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களா? சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதா? உங்களுடைய எதிரியின் கை ஓங்கி இருக்கிறதா? உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளும் நிலைமையில் உங்களிடம் எதுவும் இல்லையா? வெறுங்கையாய் நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். இந்த விஷயத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். நீங்கள் இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வருவீர்கள். இந்த வியாதியில் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். இந்த கடன் பிரச்சனையில் இருந்து வெளியே வருவீர்கள். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாக மாறும். நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் பரிசுத்த வாழ்க்கையும் விட்டு கீழே இறங்கி வந்து விடாதீர்கள். இந்த உலகத்தோடு கலந்து விடாதீர்கள். 2 பேதுரு 2 அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தை கர்த்தர் ரட்சித்தார். கர்த்தர் ஏன் அவரை தப்புவித்தார்? ஏன் அவருக்கு மட்டும் கர்த்தருடைய அனுகிரகம் கிடைத்தது பார்த்தீர்களா? லோத்து பொல்லாத மனிதர்கள் மத்தியில் குடியிருந்தாலும் அவர் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார். அவருடைய பாவ காரியங்களுக்கு அவர் உடன்படவில்லை. அதை குறித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதயம் வாதித்தது. அவர் மிகவும் வருத்தப்பட்டார். இன்றைக்கு நாம் வாழும் இந்த உலகமும் லோத்து வாழும் நாட்களில் இருந்த சோதோம் குமோரா பட்டணங்களைப் போலத்தான் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அநியாயமும் அக்கிரமமும் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. நாம் அவர்களோடு இணைந்து போகிறோமா அல்லது பாவத்தை எதிர்த்து போராடுகிறோமா? நாமும் லோத்தை போல நீதிமானாக வாழ்ந்தோமேயானால் இந்த உலகத்தின் அழிவில் இருந்து தப்பிக்கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அனுகிரகம் நாம் வாழும் போதே நமக்கு கிடைக்கும். அவர் நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா தீங்குகளிலிருந்தும், தீமைகளிலிருந்தும் விலக்கி காப்பார். நமக்கு நன்மை உண்டாகும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம்
அனுகிரகம் பண்ணினேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய காரியங்களிலே, இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் என்று சொல்லி நீர் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சோதோமில் குடியிருந்தது யார்? ஏ ஆபிரகாம், பி ஈசாக்கு, சி லோத்து, டி யாக்கோபு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.